ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாசிக்கில் திரியம்பகேஸ்வரர் ட்ரிப்பில் நான் போய் ஸ்டே பண்ண கஜானன் ஆஷ்ரம் தான். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டு, ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. கோவில்லேருந்து இந்த ட்ரஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த க்ரீனிஷாக இருந்த கார்டனுக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்குது. கஜானன் சுவாமிகளை வச்சுருக்காங்க. கோவிலோட வெளிப்புற தோற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் டெம்பிள்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மோஸ்ட்லி திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் பார்க்க வர எல்லாருமே இந்த இடத்த தான் சூஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்கிறது தான். இங்கே ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ரூமு, இன்னொன்று வந்து டார்மெட்ரி ஃபெசிலிட்டி. நான் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமு, அதனால் எனக்கு ரூம் கிடைக்கல. டார்மெட்ரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டார்மெட்ரியில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, உங்களுக்கு நைட்டு 8 to மார்னிங் 8 o'clock தான். பட் நீங்கள் இன் டைம் 7 o'clock போயிருந்தீங்கனாலும் மார்னிங் வந்து 8 o'clock கம்பல்சரி நீங்கள் அந்த பெட்டை வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும். உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு சுடு தண்ணி ஃபெசிலிட்டி வந்து மார்னிங் ஏர்லியர் 5 o'clockலேருந்து அவைலபிளாக இருந்தது. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து மலை அடிவாரம் இல்லைங்களா, ரொம்ப குளிராக இருக்கும். டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப நீட்டாகவே இருந்தது. இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஃபுட்டுமே இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருந்தாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும். என்ட்ரி போட்டுட்டு நமக்கு வேணுங்கிற மெனுவை சூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சும் டின்னரும் சேம் மெனு தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஏரியா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி லஞ்சும் டின்னரும் அன்லிமிட்டடு, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் லிமிட்டட் குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் கம்பல்சரி ரைஸு, தால், சப்ஜி, அதாவது ஒரு வெஜிடபிள் கூட வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருக்கும். ரைஸ் கொடுக்கறதுனால ஊறுகாய் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வெஜிடபிள், பிளெயின் வெஜிடபிள் கட் பண்ணி சாலடாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிற ஃபுட்டு வந்து ஒரு பிளேட்டு 60 rupees வர்த்து தாங்க. இந்த ஏரியாவில் இந்த காஸ்ட்டுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே வர்த்தாக இருந்தது. இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருந்த டார்மெட்ரி ஹாலு. இண்டிவிஜுவலாக காட்டு, பெட்டு, ஒரு பில்லோ, ப்ளஸ் வந்து பெட்ஷீட்டு ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க, குளிர் நல்லா தாங்குற மாதிரி. இங்கே அட் அ டைமில் ஒரு ஸ்டே காஸ்ட் ஜஸ்ட் 70 rupees தாங்க. நீங்கள் பிளான் பண்ணால் கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணுங்கள். தேங்க்யூ.